மரியாள் அம்மா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் அதை சொல்வார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதுக்கு நான் என்ன செய்யணும்னு சொல்லி விடுவார். ஆனால் அங்க இருக்க வேலைக்காரர்கிட்ட மரியாள் அம்மா சொல்லுவாங்க, அவர்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். உலக வழக்கின்படி பெரிய பெரிய ஆளுங்களை தான் நமக்கு முன் உதாரணமாக காட்டுவார்கள். ஆனால் திருமலை எப்படிப்பட்டது சொன்னால் மிக எளிய மனிதர்கள் வாழ்வுக்கான வழிகளை காட்டுகின்றவர்களாக இருப்பார்கள். இந்த திருமண வாழ்வுல இந்த திருமணத்திலே சாதாரண எளிய பணியாளர்கள், வேலை செய்கிற வேலையாட்கள், அவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை கேட்டு அந்த தண்ணீர் தொட்டிலே தண்ணீர் நிரப்புகிறார்கள். அவர்கள் கீழ்ப்பிடித்தார்கள். அதுபோல நீங்களும் கிறிஸ்து இயேசுவுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அப்படி கிறிஸ்து இயேசுவின் வார்த்தை கீழ்ப்படுகின்ற போது உண்மையாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வல்லமையாக செயலாற்றுகின்ற இல்லற வாழ்வாக இல்லற வாழ்வு. குறிப்பாக கல்யாணத்துல யார் கடைசியில் சாப்பிடுவாங்க? மணமகள் மட்டும் இல்ல, அந்த மந்தியில வேலை செய்ய பணியாளர்கள் கடைசியா வேலை எடுக்கிறவங்க அவங்க தான் கடைசியா சாப்பிடுவாங்க. அதனாலதான் அந்த திருமணத்துல பார்த்தீங்கன்னா கடைசியில சாப்பிடுறவங்க திராட்சரசம் இல்லை. திராட்சரசம் புதைப்பியது மட்டுமல்ல, அந்த திருமணத்திலே கடைசி பணியாளர்களுக்கு உணவு இல்லாத ஒரு சூழல். ஆனால் அந்த திருமணத்திலே கிறிஸ்து இயேசு கலந்து கொண்ட காரணத்தினாலே முதல் பந்தியில் சாப்பிட்டவர்களை விட கடைசியாக உண்டவர்கள் அதே சுவையான ரசத்தை குடிக்கக்கூடிய அல்லது உணவு அருந்தக்கூடிய ஒரு ஆசையை பெற்றுக் கொள்கிறார்கள். அதற்கு காரணம் இயேசு கிறிஸ்து எளிவர்களோடு இருக்கிறார் என்பது போல உங்கள் வாழும் எளிவர்களுடைய வாழ்வை உயர்த்துகின்ற வாழ்வாக இருக்க வேண்டும். அதுதான் இந்த திருமணம் நமக்கு காட்டுகிறது. அன்புக்களை எல்லாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் கிறிஸ்து செயலாற்றுகின்ற ஒரு இல்லறமாக, அதே போல உரையாடல் நடத்துகின்ற ஒரு திருமணமாக. அந்த உரையாடல் எல்லாரும் பேசிட்டே இருக்கிறாங்க. கிறிஸ்து இயேசு ஒரு மரியாதை பேசுறாங்க, ஆண்டவர் இயேசு ஒரு பணியாளரோடு பேசுகிறார். இப்படி நீங்கள் உங்களுக்கோடு நடைபெறுகின்ற உரையாடல் நீங்கள் கிறிஸ்து இயேசுவோடு இருவருமாக இணைந்து இறைவேண்டல் ஏறெடுக்கக்கூடிய ஒரு குடும்பமாக ஒரு குடும்பம் இருக்க வேண்டும். அதுபோல எளிய மனிதர்கள் மேல் அக்கறை கொள்கின்ற குடும்பமாக இருக்க வேண்டும் என்றால் இந்த திருமணம் நமக்கு காட்டுகிறது. அது மட்டும் இல்லாமல் திராட்சரசம் என்பது மகிழ்ச்சியின் அடையாளம். திருமணத்துக்கு நாம் பார்த்தா திராட்சரசம் என்பது இஸ்ரேல் சமூகத்திலே ஒரு மகிழ்ச்சியின் அடையாளம், அது போல ஆசையின் அடையாளம். உறவு ஏற்பட்டது என்பது அல்ல, அந்த மகிழ்ச்சி பண்ணி கொடுக்கிறார். அந்த திருமண வீட்டில் திராட்சரசம் குறைந்து விட்டது என்பது எதை காட்டுகிறது என்று சொன்னால் அந்த இடத்துல ஒரு பெரிய குழப்பம் ஏற்படுகிறது, அந்த இடத்துல மகிழ்ச்சி குறைகிறது. இந்த மகிழ்ச்சி நிறைவாக இருக்கணும் அப்படின்னா கிறிஸ்து இயேசு அந்த இடத்திலே செயலாற்றினார். உங்கள் குடும்ப வாழ்வில் எப்போதெல்லாம் மகிழ்ச்சி குறை ஏற்படுகிறதோ, எப்போதெல்லாம் உங்களுக்கு குழப்பங்கள் ஏற்படுகிறதோ, எப்போதெல்லாம் மகிழ்ச்சி தூண்டுகிறதோ, அப்போதெல்லாம் நீங்கள் கிறிஸ்து இயேசுவோட உரையாடல் நடத்தவும் இந்த பணியாளர்களுக்கு போன்று அவர் உங்களுக்கு தருகின்ற ஆலோசனையின்படி நீங்கள் நடத்துகிற போது அந்த மகிழ்ச்சி நிறைவாக இருக்கும். அப்படிப்பட்ட நிறைவுமிக்க திருமணமாக உங்கள் திருமணம் இருக்க அன்போடு ஆண்டவர் இயேசுவிலே வாழ்கிறோம். உங்கள் வாழ்வு தொடர் உரையாடல் நடத்துகின்ற திருமண வாழ்வாக, கிறிஸ்து இயேசு அற்புதங்கள் செய்கின்ற திருமணமாக, அதே வேளையிலே தொடர்ந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு பிடித்து அவர் செயலாற்றுகின்ற திருமணமாக, எப்போது மகிழ்ச்சி குறையாமல் இருக்கக்கூடிய ஒரு திருமணமாக உங்கள் திருமண வாழ்வுக்கு கிறிஸ்து அன்போடு வாழ்கிறோம். ஆண்டவர் உங்களை அதிகமாக ஆசிரியப்பாக வாழ்த்து வழங்கி ஆயிரத்து நன்றி தெரிவிக்கிறோம்.